என்னோட கூட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும்படி கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து படித்த அந்த மனப்பாட வசனத்தினுடைய ஒரு பகுதி தான் நம்முடைய தலைப்பும் கூட. இன்னும் சொல்ல போனா நம்ம இன்றைக்கு நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு இந்த 4வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. சோ இன்றைக்கும் இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு காரியத்தை நாம் நேரம் எடுத்து படிக்க போகிறோம். என கருமையானவரே, நாம ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய ஆராதனை என்று சொல்லும் பொழுது, அது குறிப்பா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது, நம்மிடத்தில் பலவிதமான இடையூறுகள், பலவிதமான எண்ணங்கள், யோசனைகள், தடுமாற்றங்கள், தடைகள் இருக்கும். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதில், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில், கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து நாம் கவனித்து கற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தடையும், எந்த ஒரு சலசலப்பும், எந்த ஒரு எண்ணம் சிதறப்பட்டு போகாதபடி நாம கூர்ந்து கவனமாக கற்றுக்கொள்ளுகிறோமா? பிளீஸ், இன்றைக்கும் இந்த ஆண்டை நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, அப்படிப்பட்ட ஒரு உறுதியான எண்ணத்தோடு நாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முற்படுவோம். இதை ஏன் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் நமக்கு பலவிதமான தடுமாற்றங்களும் பலவிதமான சிந்தனைகளும் வரும். ஆனா இன்றைக்கும் தயவு செய்து இங்கிருந்து நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் நேரம் எடுத்து ஆயத்தப்பட்டு என்னுடைய வார்த்தையில சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். இங்கிருந்து வெளிவருகிற வார்த்தை அது ஆண்டவருடைய வசனம். அந்த வசனம், அந்த வார்த்தை நம்முடைய ஆத்துமாவையும், நம்முடைய மனதையும், நம்முடைய புத்தியையும், நம்முடைய சிந்தையையும் மாற்றக்கூடியது, வாழ்வளிக்கக்கூடியது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தை உங்களை தேடி வருகிறது என்றால், தயவு செய்து நம்முடைய கவனத்தையும், நம்முடைய எண்ணத்தையும், நம்முடைய மனதையும் கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைப்போம். இன்றைக்கும் நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகத்துல இந்த 1 அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம படித்தோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. இதை நம்ம படிக்கும் பொழுது இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை குறித்து நம்ம சற்று அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. அது குறிப்பா அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னா யாரை குறித்து இந்த எழுத்தாளர் சொல்லுகிறார்? இந்த எழுத்தாளர் ஏன் ஜீவன் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? இவருடைய புத்தகத்தினுடைய அடிப்படையான நோக்கமும் தன்மையும் என்ன? சோ நம்ம ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கும் பொழுது அதனுடைய பின்னணியையும், அதை எழுதினவருடைய தன்மையும் குறித்து நம்ம கவனமா நம்ம படிக்கிறோம். சோ இன்றைக்கும் இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தினுடைய பின்னணியை நம்ம சற்று நல்ல முறையில தெரிந்து கொள்ள முற்படுவோம். இந்த சுவிசேஷ புத்தகம் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. ஓகே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுல குறிப்பா யோவான் சுவிசேஷ புத்தகம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு புத்தகம். நீங்க மற்ற 3 சுவிசேஷ புத்தகங்களை காட்டிலும் மிக ஆழமான, மிக நேர்த்தியாக, அதுவும் சீரமைக்கப்பட்ட ஒரு சுவிசேஷ புத்தகமாக இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவை இந்த 3 சுவிசேஷ புத்தகங்களை வாசிப்பீர்கள் என்றால் ஒரு சில சம்பவங்கள் 3 சுவிசேஷ புத்தகங்களையும் இடம்பெற்றிருக்கும். உதாரணத்துக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவானவரிடத்தில் பரிந்து பேசும்படி ஆட்களை அனுப்பி என்ன பண்ணுவாரு? அவன் சொஸ்தமாகணும்னு கேட்பார். இதை நாம் இந்த 3 சுவிசேஷ புத்தகங்களையும் வாசிப்போம். ஆனா யோவான் சுவிசேஷ புத்தகத்துல அது இருக்காது.
ஏன் பதிவு செய்யல அப்படின்னா, இந்த சுவிசேஷ புத்தகம் ஆவிக்குரிய ஆழமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு புத்தகம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய சுவிசேஷ புத்தகம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த, மெருகேற்ற இந்த ஒரு சுவிசேஷ புத்தகத்தில் அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. சரி, இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினது யார் பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவருடைய 12 சீடர்களில் ஒருவரான, அது குறிப்பா ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு மிகவும் பிரியமான, நெருக்கமான ஒரு சீடர். அவர் பெயர் தான் யோவான். அவர் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார். இதை எழுதினார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கும்ல. கண்டிப்பா அவர் ஒரு காரியத்தை மனதில் வைத்து சிந்தித்து ஆழமாக தியானித்து எழுதியிருப்பார். அது என்னவாக இருக்கும்? எடுங்களேன் என்னோட கூட. யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். நாம இங்க வாசிக்கிறோம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சோ யோவான் சுவிசேஷ புத்தகத்தினுடைய மிக முக்கியமான கண்ணோட்டம் பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவனுடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, நாம் விசுவாசிக்கும்படி, ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து நாம் அறிந்து கொண்டு நம்பும்படி இந்த சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த ஒரு வசனத்தை நம்ம நிறைய முறை படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் வெறும் ஆண்டவராகிய இயேசுவானவரை விசுவாசிக்கும்படியாக மாத்திரம் எழுதப்படவில்லை. இதுல இன்னொரு ஒரு ஆழமான ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்க என்றால், இன்றைக்கு நம்ம படித்தோம் 4வது வசனத்துல, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த சுவிசேஷ புத்தகத்துல விசுவாசம் என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 84 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் வரைக்கும், 1ல இருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் விசுவாசம் என்கிற வார்த்தை 84 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த வார்த்தை ஜீவன், இந்த ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட 36 முறை யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இந்த சுவிசேஷ புத்தகத்தை நாம் நேரம் எடுத்து வாசிப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசுவானவரை நம்புவது மாத்திரமல்ல, இங்கே கர்த்தராகிய இயேசுவானவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷ புத்தகம். உதாரணத்துக்கு பாருங்களேன், நாம வாசிக்கிறோம் யோவான் 3:16. நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வசனம். என்னது வசனம் அது? சொல்லுவோமே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. இங்க நம்ம வாசிக்கிறோம் ஜீவன். ஓகே, அடுத்தது யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆமா. சோ நாம இங்க படித்த ஒரு சில வசன பகுதிகளிலேயே பாத்தீங்கன்னா ஜீவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுவும் அந்த 7 வார்த்தைகள், நம்ம எல்லாருமே 7 வார்த்தைகள் சொன்னாலே எதுல நம்ம படிப்போம்? மத்தேயு புத்தகத்துல. அது குறிப்பா ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவை மரத்துல
இந்த 7 வார்த்தைகளை சொன்னார். ஆனா இங்க யோவான் சுவிசேஷ புத்தகத்துல இந்த 7 நானே ஜீவ அப்பம், நானே என்னவா இருக்காரு, சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சோ ஒவ்வொரு முறையும் நாம இந்த ஒரு சுவிசேஷ புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது, ஜீவன். சரி, இந்த ஜீவன் யார்? இவரை இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்புகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம். சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர்கள் குறிப்பா மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூவருமே ஒரு வித்தியாசமான முறையில், இன்னும் சொல்ல போனா வரலாற்று பின்னணியை மையமாக கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவானவரை அறிமுகம் செய்தார்கள். ஆனா இங்க யோவான் ஆண்டவராகிய இயேசுவானவரை எப்படி அறிமுகம் செய்கிறார் பாருங்களேன். முதல் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இங்கே யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் ஆண்டவராகிய இயேசுவானவரை எப்படி அறிமுகம் செய்கிறார்? இன்றைக்கு நம்ம ஒருவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அவர்களை பற்றி நம்ம நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க குடும்ப பின்னணி என்ன, அவங்களுடைய நல்ல பண்புகள் என்ன, அவர்கள் செய்த நல்ல செயல்கள் என்ன, அவர்கள் எதிர்காலத்துல எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நம்மளால நேர்த்தியா கவனித்து கணிக்க முடியுமா? இது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்துதான் ஒருவர் குறித்து நம்ம சொல்லுவோம். இங்கே இந்த யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரை 3.5 ஆண்டுகள் மாத்திரம்தான் அவரோடு கூட இருந்தார். ஆனா அவர் நேரம் எடுத்து ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து கர்த்தராகிய இயேசுவானவரை குறித்து அவர் அறிமுகம் செய்யும் பொழுது அவர் ஏதோ இந்த ஒரு காலகட்டத்துல, இந்த ஒரு நிலையில, இந்த ஒரு வேலையில பிறந்தார் என்று சொல்லல, ஆதியிலிருந்து அவர்தான் இருக்கிறார் என்பதை அவர் உறுதியாக அறிந்து கொண்டு அறிமுகப்படுத்துகிறார். பாருங்களேன், என்னோட கூட ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆதியாகமம் 1. இங்கே ஆதியாகமம் புத்தகத்தை எழுதியவர் தொடங்கும் பொழுது எந்த வார்த்தையை பயன்படுத்தி தொடங்குகிறார் பாருங்களேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கே யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதை சொல்லும்போது வெறும் அதை எடுத்து எழுதணும்னு கிடையாது. ஆனா அவர் 2 ஆழமான காரியங்களை அறிந்து கொண்டார். ஒன்று என்னன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்தான அந்த ஒரு விசுவாசம், அதோடு இணைந்து அவரால் தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. இங்க வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் முதல் வசனத்துல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 3ஆவது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. சோ இங்கே தேவன் வார்த்தையினால் என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை, இந்த உலகத்தை, அதில் உள்ள எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தார். எப்படி? வார்த்தையினால்.
சோ இந்த வார்த்தையை குறித்து யோவான் அவர்கள் ஆழமாக சிந்தித்து தியானித்து, இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வரக்கூடியது, இந்த ஒரு வார்த்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது என்பதை அவர் அறிந்து கொண்டார். நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஓகே, நாம சொல்ற வார்த்தைகளை நாம நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய பண்பு. இன்னும் சொல்ல போனா நாம உண்மையிலேயே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அதன்படி செய்கிறவர்கள் தான் நம்மளுடைய நேர்த்தியான குணம் என்பதை எல்லாருமே இன்றைக்கு சமுதாயத்தில் சொல்லுவார்கள். ஏன்னா வார்த்தையினுடைய முக்கியத்துவம், அவசியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வார்த்தை இது சொல்லிட்டோம்னா அதன்படி செய்தா மதிப்பு. ஆனா இங்கே அதை காட்டிலும் மேலான ஒரு வல்லமையை, ஒரு உன்னதமான செயலை நம்ம இங்க பார்க்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்தான் சொன்னாரு, உடனே நடந்தது. அந்த வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நாம் இங்க பார்க்கிறோம். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6வது நாள், அப்கோர்ஸ் ஆண்டவர் எல்லா நாளிலும் ஒவ்வொரு காரியங்களையும் சிருஷ்டித்தார். கடைசியாக மனிதனை சிருஷ்டித்தார், உருவாக்கினார். அவருடைய தன்மையை போல அவர் பெற்றிருந்த அதே மகிமையை நமக்கும் கொடுத்தார். அதாவது மனிதனுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். சோ இங்க அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நாம இங்க பார்க்கிறோம். பாருங்களேன், யோவான் 1ஆம் அதிகாரம் இந்த வார்த்தை தனித்திருக்கவில்லை. இந்த வார்த்தை யாரிடம் இருந்தது? முதல் வசனத்துல வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்கே 2 காரியங்களை மையப்படுத்தி சொல்லுகிறார். ஒன்று, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இங்கதான் ஒரு அற்புதமான ஒரு உறவை நாம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு. நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது பிதாவுடைய சித்தம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் ஆண்டவராகிய இயேசுவானவர் எதையும் செய்ய மாட்டார். பிதாவானவருடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவராகிய இயேசுவானவர் எதையும் பேச மாட்டார். ஏன்னா இருவருக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். இங்க அதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. See, sometimes வெறும் வார்த்தைகளை நம்புகிறது கடினம். அதுவும் குறிப்பா நாம வாழ்கிற சமுதாயத்துல என்ன சொல்லுவோம்? வாயின் வார்த்தையில சொல்லாத, எழுதி கொடு. இப்போ எழுதி கொடுக்கறதுலாம் போய் என்ன பண்ணு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணு. அதை தாண்டி என்ன பண்றாங்க, ஒரு மத்தியஸ்தரை கொண்டு வந்து வச்சு அவர்களிடத்தில் அவரை மையமா கொண்டு என்ன பண்றாங்கன்னா இருவரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளாக ஈடுபடுகிறார்கள். நீ இதை சொல்லி இருக்கிற, நான் என்ன பண்றேன், நீ இதை சொன்ன பிரகாரம் தான் இவங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன், நீ சொன்ன பிரகாரம் தான் இவங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மத்தியஸ்தரை ஏற்படுத்துகிறார்கள். ஆனா இங்க இந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது என்பதை இங்க யோவான் அறிந்து கொள்கிறார். இன்றைக்கு நாம இந்த ஒரு காரியத்தை கவனித்து பார்ப்பது கிடையாது. நம்மளுடைய கைகள்ல ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை யாரை பிரதிபலிக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு. ஏன்னா இங்க என்ன வாசிக்கிறோம், அந்த வார்த்தை யாரா இருந்தது? தேவனாய்
சரி, இன்றைக்கு நம்ம வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை சொல்றோம், வசனம் எனக்கு தெரியும் சொல்றோம். ஆனா அந்த வசனத்தை பிரதிபலிக்கிறவரும், அந்த வசனத்துக்கு சொந்தக்காரரும், அந்த வார்த்தைக்கு உரிமையாளருமான அந்த தேவனை, அந்த ஆண்டவரை நாம் என்ன பண்றது கிடையாது. இப்போ உணர்ந்து பார்க்கவோ, அறிந்து கொள்ளவோ, இல்ல கனப்படுத்தவோ, மேன்மைப்படுத்தவோ கிடையாது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையே நாம அநேக வேளைகள்ல எளிமையாக, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனா இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் இல்ல, ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. இந்த ஒரு வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை மகத்துவம் உள்ளது. அதுவும் ஆண்டவராகிய இயேசுவானவர் பேசுகிறார் என்றால், விளக்கப்படுத்துகிறார் என்றால், இந்த வார்த்தை யாரை பிரதிபலிக்கிறது? அவர் சொல்லுகிறார், இங்க வாசிக்கிறோம், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து சிருஷ்டித்து எல்லாத்தையும் நிலைப்படுத்தினார். நம்ம போன டிசம்பர் மாதத்துல நம்ம படித்தோம். எங்கே? ஏசாயா 43 அதிகாரத்துக்கு திருப்போமே. ஏசாயா 43. ஏழாவது வசனம். ஏசாயா 43:7. எழுதுறீங்களா? ஏசாயா 43 அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல பக்கம் 849. 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவித்தவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அடுத்தது, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க நம்ம இத்தனை வசனங்களை படித்தோம். ஆனா இதுல 2 முக்கியமான காரியங்களை மட்டும் மையப்படுத்துகிறோம். ஒன்று, 7வது வசனத்தை படித்தோம், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களை உருவாக்கினதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய மகிமைக்கென்று அவரை படைத்தார். ஆனா என்றைக்கு பாவம் வந்ததோ, என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ, அன்றைக்கு அவர்கள் அந்த மகிமையை இழந்து விட்டார்கள். அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் நடந்து சிதறி போனார்கள். இங்க வாசிக்கிற 7வது வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இங்கே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின் அழைப்பை நம்ம பார்க்கிறோம். நான் என் மகிமைக்கென்று உங்களை சிருஷ்டித்தேன், என் மகிமைக்கென்று உங்களை உருவாக்கினேன், என் மகிமைக்கென்று உங்களை படைத்தேன், நான் உங்களை திரும்ப கூட்டிட்டு வருவேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் மறுபடியும் இந்த ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா ஆண்டவராகிய இயேசுவானவர்
தம்முடைய வார்த்தையால் அவர் சென்ற ஒவ்வொரு பட்டணங்களிலும், சென்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் அவர் அறிவித்தது வார்த்தையை தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தம். ஆண்டவராகிய இயேசுவானவர் அறிவித்தது, கற்றுக் கொடுத்தது, போதித்தது எல்லாமே வார்த்தையே தான். அது மாத்திரமல்ல, அவர் சென்று ஒவ்வொரு பட்டணங்களிலும் அநேக அவருடைய வார்த்தையை கண்டு விசுவாசித்தார்கள், வார்த்தையை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தை தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வந்தது. இங்கே யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. நம்ம யோவான் 6:63 நம்ம படித்தோம், ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருந்தது. அவர் போதித்த ஒவ்வொரு போதனையிலும் உயிரோட்டம் இருந்தது. அந்த வார்த்தையை கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தையை உள்ளத்தால் உணர்ந்தவர்கள் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றினார்கள். இன்றைக்கும் நாம ஆண்டவராகிய இயேசுவானவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நமக்குள் அவர் அருளின அந்த ஜீவன் வெளிப்படுகிறதா? என்ன அந்த ஜீவன்? இங்க வாசிக்கிறோம் பாருங்க, 4வது வசனத்துல, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இதை நம்ம படிக்கணும் அப்படின்னும் போது இன்னும் ஆழமாக அறிந்துணர வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு புரிந்து கொள்ளும் பொழுது 2 காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, நாம் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். அதாவது உயிரோட்டமான ஒரு மனசாட்சியை, உயிரோட்டமான ஒரு உணர்வை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதே சமயத்துல வெளிச்சத்தை பார்க்கிறோம். என்ன அந்த வெளிச்சம்? இந்த உலகத்தால், பாவத்தால், பிசாசினால் நம்முடைய மனக்கண்கள் குருடாய் இருந்தது. நம்முடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய வார்த்தை என்றைக்கு நம்முடைய அந்த ஜீவனை கொண்டு வருகிறதோ, அதே சமயத்தில் நம்முடைய மனக்கண்களை அது பிரகாசிக்கக்கூடியது. இருளில் இருந்து, மிக மோசமான நிலையிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. இததான் யோவான் அவர்கள் தன்னுடைய சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்துல ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து அறிவிக்கிறார். அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியை கொண்டு வந்தது. இன்றைக்கும் நாம் இந்த ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து நாம் தியானிக்கிறோம், படிக்கிறோம் என்றால், இந்த 2 முக்கியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோமா? நம்ம அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், இல்ல போன்ல வாசிக்கிறோம், நம்ம ஏதாவது வாசிக்கிறோம். நாம ஓகே, இன்னைக்கு பைபிள் படிச்சிட்டோம்னா பைபிள் படிச்சிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம்னா ஜெபம் பண்ணிட்டோம். ஆனா வேதம் வாசித்ததுனால இன்றைக்கும் அவருக்குள் அந்த ஜீவனையும் வெளிச்சத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதுதான் மிகவும் சவாலுக்குரியது. இன்றைக்கு நான் வேத வசனத்தை வாசிக்கிறேன், எனக்கு இது புரியுது, நான் இதை அறிந்து கொண்டேன். இந்த அறிவு, அவரை பற்றி அறிகிற அந்த ஒரு ஞானம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்துல அது விசுவாசத்தையும் வெளிச்சத்தையும்
கொண்டு வரக்கூடியதா இருக்குதா? அப்படி இல்லைன்னா அது நார்மலா ஜஸ்ட் ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் தவிர ஜீவனையோ வெளிச்சத்தையோ அல்ல. சோ இங்க யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர் தன்னுடைய ஆரம்ப நிலையிலேயே என்ன சொல்றாருன்னா, இயேசுவானவருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு எவ்வளமாக சிந்தித்து பார்க்கிறோம்? நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை முழுவதும் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். முதலாவது பார்க்கும்போது தனிப்பட்ட நபர்களாக ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய வார்த்தையை தருகிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனம் என்று வரும்பொழுது, என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படுவீர்கள் என்றால், என்னுடைய கட்டளைகளின்படி, என்னுடைய வார்த்தைகளின்படி, என்னுடைய கற்பனைகளின்படி செயல்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நன்மை உண்டாகும். இந்த வார்த்தையை கை கொள்வதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தவறி போனார்கள். அவர்களுடைய உள்ளம் அலட்சியமாய் போனது. அந்த வார்த்தையை அவர்கள் சற்றும் எந்த ஒரு நிலையிலும் சிந்தித்து பார்க்கவில்லை. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், அதே வார்த்தை மனிதனாக உருவெடுத்து, எங்க 14வது வசனத்துல வாசிக்கிற பாருங்களேன். யோவான் அவர்கள் இதை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார். 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எல்லாமே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனா இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை, அதே சமயத்துல கை கொள்ளவும் இல்லை. இப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு முழுமையான ரட்சிப்பை கொடுக்கும்படி அவர் அருளின் அந்த வார்த்தையை மனித ரூபம் எடுத்து மனிதனாக பிறந்து மனித குலத்திற்கு ஒரு உன்னதமான ரட்சிப்பையும் ஒரு உன்னதமான முன் உதாரணத்தையும் காண்பிக்கும்படி ஆண்டவராக இயேசுவானவர் மனிதனாக நம்மோடு இந்த பூமியிலே வாசம் பண்ணினார் என்பதை இங்கே விளக்கப்படுத்துகிறார். இங்கே யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர் நேரம் எடுத்து சிந்தித்து பார்த்து தன்னுடைய விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார். அவர் வெறும் வார்த்தை அல்ல, அவர் தேவன் மாத்திரமல்ல, அவரிடத்தில் வல்லமை மாத்திரமல்ல, அவரிடத்தில் ஜீவன் மாத்திரமல்ல, அவரிடத்தில் வெளிச்சம் மாத்திரமல்ல, இவை எல்லாவற்றையும் ஒரு மனித உருவிலே மனிதனாக நம்மை போல ஏழ்மை கோலம் எடுத்து சாதாரணமாக இந்த பூமியிலே பிறந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி இங்க வாசிக்கிறோம். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்க யோவான் இந்த சீடன் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய மகிமையை பார்த்தார். அவர் சொல்லுகிறார் ரெண்டு காரியத்தை 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். வா, இங்க ஒரு மனிதன், அதோ சர்வ உலகத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையினாலே உருவாக்கினவர், எப்படி? கிருபையாய் சத்தியம் உள்ளவராய் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா இங்கே நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லுவார். ஆண்டவராகிய இயேசுவனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்களேன். அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய கிருபையையும் அதே சமயத்துல அவருடைய சத்தியத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். அவர் யார்கிட்டையும் பொய் சொல்லல, யார்கிட்டையும் பித்தலாட்டம் காட்டல, யாரையும் ஏமாத்தல.
சத்தியமாய் செயல்பட்டார். அதே சமயத்துல நோய்வாய்ப்பட்டவர்கள, எளியவர்கள, வியாதிப்பட்டவர்கள கிருபையாய் அவர்களை பார்த்து அவர்களை சுகமாக்கி அவர்களுக்கு மறு வாழ்வை கொடுத்தார். இத யோவான் தன்னுடைய கண்களினாலே கண்டு உணர்ந்து இப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவரிடத்தில் ஜீவன் இருந்தது என்பதை அறிந்து கொண்டார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நாம இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவராகிய இயேசுவானவரை எப்படி நாம பார்க்க போகிறோம்? இந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கையில் அவரை விசுவாசிக்கிறதுனால், அவருடைய வார்த்தையை கேட்கிறதுனால் அந்த ஜீவனையும் அந்த வெளிச்சத்தையும் நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? பிளீஸ் இதை நாம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா இது அநேகர் இந்த உலகத்தார் அறிந்திருந்தும் அவங்க என்ன பண்ணலாம், விசுவாசிக்கல. பாருங்களேன், 10வது வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அடுத்தது வாசிக்கிறார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவரை எல்லாரும் கேட்டா, எனக்கு தெரியும் இயேசு யாருன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்? 12வது வசனத்துல வாசிக்கிற பாருங்களேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன ஒரு வித்தியாசம் இங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கு இயேசுவை நம்புறியான்னு கேட்டா எல்லாரும் நம்புறேன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு உடம்பு சரியாகணும், எனக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரணும், நான் இயேசுவை நம்புறேங்க, இயேசுவை விசுவாசிக்கிறேங்க. ஆனா இங்க நாம இன்னொரு காரியத்தை கவனிக்க தவறிடுறோம். பாருங்களேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். நாம விசுவாசிக்கிறோம், ஆனா ஆண்டவராய் இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கிறோமா? என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. விசுவாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கடவுள், அவர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்ய நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா ஏற்றுக்கொள்வது என்ன? அவரை நம்புகிறதுனால் நமக்குள் ஜீவன் உண்டாயிருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அவரை நம்புகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் என்பதை, வெளிப்படும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அதான் இல்லை. வெறும் நம்புற மாத்திரம் இல்லை, இங்க அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமை எனக்கு ஜீவனை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதை நாம் நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? அதுதான் இல்லை. இங்க வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை என்ன இருக்கு, ஏற்றுக்கொள்ளவில்லை. விசுவாசிக்கவில்லைன்னு போடல, ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்களுடைய உள்ளத்தால அந்த வெளிச்சத்தை பார்க்கல, அந்த ஜீவனை பார்க்கல, மாற்றத்தை பார்க்கல, அவர்களால வாழ முடியல. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டு புதிய ஆண்டாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த ஆண்டிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும் என்ற அந்த நிச்சயத்தையும் அந்த நம்பிக்கையையும் நாம் பெற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அந்த உரிமை, அந்த ஸ்லாக்கியம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான். வார்த்தையை கேட்டு தங்களுடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கும், வெளிச்சத்தை தரும் என்பதை நாம் என்றைக்கு உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு அந்த வெளிச்சத்தை பார்ப்போம், அவருடைய வல்லமையை நாம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்ப்போம். இன்றைக்கும் நாம ஆண்டவராய் இயேசுவானவரை விசுவாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய சன்னதியிலே இந்த ஒரு புதிய ஆண்டிலே நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்றால் இதிலிருந்து ஜீவனையும் வெளிச்சத்தையும் நாம காண்கிறோம். வாசித்தும் ஜீவன் இல்லை, வாசித்தும் வெளிச்சம் இல்லை என்றால் நாம் அவரை உண்மையிலே நம்முடைய உள்ளத்தால் விசுவாசிக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதே சமயத்துல கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்ம நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யல, அந்த வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரல, அந்த ஒரு வார்த்தை ஜீவனை கொண்டு வரவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல நம்ம படிக்கிறோம், என்னுடைய வார்த்தை நான் விரும்பினதை செய்யும், அது வெறுமையாய் திரும்பி வராது. உண்மையாகவே நாம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை முறை நம்மை தேடி வந்திருக்கிறது? நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்தது. அது உங்களிடத்தில் ஒரு கிரியை செய்திருக்கும். அந்த வார்த்தையை கேட்டிருப்போம் என்றால் உணர்வடைந்திருப்போம். நம்முடைய பாவ நிலையை நாம் அறிந்திருப்போம். மாற வேண்டும் என்ற அந்த ஒரு மனதில் அந்த எழுப்புதலும் அந்த ஒரு தூண்டுதலும் உணர்வும் இருக்கும். அதே சமயத்துல அந்த வார்த்தையை கேட்டு நாம் விசுவாசிக்காமல், நாம் சிந்திக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல் மேலோட்டமாக இருக்கும் என்றால் ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளே அவர்களை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை? ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜீவனையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கோ அவருடைய வார்த்தையினாலே நியாயம் தீர்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க எது நமக்கு தடையாக இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? நம்முடைய பாவமா? நம்முடைய அக்கிரமா? நம்முடைய சொந்த ஆவிக்குரிய பலவீனமா? இல்ல நம்மளுடைய செயல்பாடுகளா? என்னென்னலாம் இருக்கு? இதையே நினைக்க வேண்டாம். ஏன்னா 2024 இதே தான் நம்ம நினைச்சிருப்போம். என் பாவம் தான், என் அக்கிரமம் தான், என்னுடைய செயல்பாடுகள் தான், இப்படிதான் அப்படிதான், இதையே சொல்லி நம்ம வருஷம் வருஷம் கடக்கிறோம். இந்த ஆண்டு பிளீஸ் நாம தீர்மானிப்போம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் உன் பாவங்களை நினைப்பதில்லை, நான் அதை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறேன், உன் மேல இரக்கமாயிருந்து உனக்கு கிருபையை காண்பித்து நான் உன்னை திரும்பவும் கட்டி உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் சொன்னார், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை குணப்படுத்துவேன், உங்களை சீராக்குவேன், உங்களை வழிநடத்துவேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை குறித்து நாம் அநேக வேளைகள்ல சோர்ந்து போய் தளர்ந்து போயிருப்போம். ஆனா ஆண்டவராகிய இயேசு ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் நமக்கு ஜீவனையும் வெளிச்சத்தையும் கொடுக்க வருகிறார். அதை நம்முடைய உள்ளத்துல கண்ணுணர்வோம் என்றால் நிச்சயமாய் வெளிச்சம் இருள் அகற்றும். ஜீவன் என்ன பண்ணும்? உயிரோட்டத்தை கொடுக்கும். பலவீனத்தை அல்ல, சோர்வை அல்ல, உயிரோட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தையை இந்த ஆண்டு நாம் எப்படி கேட்டு பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு செயல்பட போகிறோம்? இன்றைக்கும் நாம கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் அதை தீர்மானிப்போம். ஏன்னா இங்கே இந்த வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கும்படிதான் இந்த யோவான் நேரம் எடுத்து இந்த காரியங்களை விவரித்து சொல்கிறார்.
அதே சமயத்துல இங்க நம்ம வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் அவன் சென்ற எல்லா இடங்களிலும் சொன்ன ஒரு காரியம் தான், மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கென்று பாதையை செவையாக்கினான். எதுக்கு? ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதை எல்லோரும் அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த ஆண்டுல நாம யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசுகிறோமோ, யார் யாரிடமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறோமோ, இந்த விசுவாசத்தோட இந்த நம்பிக்கையோட நம்ம பேசுறோமா? கர்த்தருடைய வார்த்தையை, நம்முடைய வார்த்தையே இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய காரிருளான வாழ்க்கையையும் எடுத்து போட்டு வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் உண்டு. அதை நாம இன்றைக்கு சிந்தித்து பார்த்து அந்த வல்லமைக்கு, அந்த வெளிச்சத்துக்கு, அந்த ஜீவனுக்கு நாம சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியில வாழும்படி நம்ம செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக. அந்த நோக்கத்துல ஒன்று இங்க நம்ம வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. அதை பிரதிபலிக்கும்படிதான் நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் வாழ வேண்டும், விளங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதை நாம இந்த ஆண்டு உறுதியாக செயல்படுத்தும்படி நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஐக்கியத்துல பந்தியில பங்கு பெற இருக்கிறோம். ஏன் இதை நம்ம கை கொள்கிறோம்? எதற்காக இதை நம்ம ஒவ்வொரு மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இதை நம்ம கையை கொள்கிறோம்? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு அற்புதமான உறவை காண்பிக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவன் உள்ளவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த ஒரு ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த உன்னதமான உடன்படிக்கையில நம்ம பங்குள்ளவர்களாய் வைக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கும் அதை உணர்ந்து பார்த்து கர்த்தருடைய ஐக்கியத்திலையும் சரி, அவருடைய உறவிலையும் சரி, அவருடைய வார்த்தையை அறிந்து ஏற்றுக்கொள்வதிலும் சரி, நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள் வளரும்படி நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவியை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகவும் ஐக்கியப்படுவோம். கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, நேரம் எடுத்து படிக்க, தியானிக்க உதவி செய்தே நன்றி அப்பா. கர்த்தாவே, இது உம்முடைய வார்த்தை ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அது ஜீவனாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை மாம்சமாகி மனிதனாகி இந்த பூமியிலே பிறந்து கிருபையும் சத்தியத்தையும் நிலைப்படுத்தி எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய உன்னதமான வல்லமையினாலே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனின் வெளிச்சத்தையும் உண்மையாய் எங்களுடைய வாழ்க்கையில காணும்படி உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் நம்பி விசுவாசிக்க, ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களிலிருந்து, எங்களுடைய அக்கிரமங்களிலிருந்து விடுதலையை காணும்படி, ரட்சிப்பை காணும்படி, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியான அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யவும், குறிப்பாக இந்த ஆண்டிலே நாங்கள் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள அந்த வார்த்தையை மிகுந்த கவனத்தோடு, ஜாக்கிரதையோடு தியானிக்க, உண்மையாய் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு செயல்பட நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இப்பொழுதும் நாங்கள் இந்த பந்தியிலே ஆண்டவரை, இது ஆண்டவராக இயேசுவானவர் எங்களுக்காக ஏற்படுத்தின இந்த ஒரு ஐக்கியத்திலே பங்கு பெற இருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதில் பங்கு பெறும் பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் எங்களுக்காக செய்த செயல்களை நினைவு கூர்ந்து
அவருடைய உறவிலே நாங்கள் ஒப்புரவாகி தொடர்ந்து அவருடைய வெளிச்சத்தை காணும்படியாக நீரே வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.